காப்பாத்த முடியாம போச்சேனதே மனசு ஆற மாட்டேங்குது. உண்மைதான் ஆனந்தி. யாருக்காக இல்லைனாலும் மகேஷாருக்காவது உண்மையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அரவிந்த் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானோன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்குமே சொல்லாமல் ஒரு பிளான் பண்ணி சேதுவை சிக்க வச்சா ஓவர் நைட்லேயே அந்த அரவிந்த் மொத்த சீனியை மாத்திரான். சும்மா சாதாரணமாலாம் ஒருத்தன் அதை செஞ்சிட முடியாது. இதே வேலையாக இருக்கணும். இதில் ஏகப்பட்ட அனுபவமும் இருக்கணும். அப்படி பார்த்தா அரவிந்த் ரொம்ப வருஷமாகவே நம்ம கம்பெனிக்கு எதிராக தான் வேலை பார்க்குறானோன்னு தோணுது. கரெக்டா மாப்ள, நீ சொல்கிறது 100% கரெக்டு. திடீர்னு எல்லாம் ஒருத்தன் வந்து மொத்த கதையை அவனுக்கு சாதகமாலாம் மாற்ற முடியாது. கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தா ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகுது. எப்படி? நம்ம கம்பெனியை யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் எல்லாம் கடத்துனாங்கல்ல, அதை நீ கண்டுபிடிச்ச. அந்த கோவத்தில் திருமூர்த்தி உனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆமாம். அரவிந்த் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவனும் ரொம்ப நாளாக கம்பெனிக்கு எதிராக ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கானோ. கருணாகரன் ப்ரொடக்ஷன் ஹெட்டாக இருந்த வரைக்கும் அரவிந்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இப்போ மகேஷ் சார் என்ன ப்ரொடக்ஷன் ஹெட் ஆக்குனது அவனுக்கு வேலைக்கு தொந்தரவாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு மாப்ள. ரொம்ப நாளாக நம்ம கம்பெனியில் நடந்துட்டு இருக்கிற அந்த கடத்தலுக்கும் அரவிந்துக்கும் ஏன் சம்மந்தம் இருக்கக்கூடாது? இன்னும் கொஞ்சம் யோசிச்சா அரவிந்த் ஏன் திருமூர்த்தியோட தம்பியா இருக்கக்கூடாது? ஆமாங்க, என்னைய திருமூர்த்தி கடத்தினப்போ நான் கேட்ட அவன் தம்பியோட குரல் அரவிந்த் சார் குரல் மாதிரிதான் இருந்துச்சு. நான் தான் சொல்லிட்டே இருந்தேனே. சொல்லும் போதெல்லாம் அரவிந்த் சாரதே ஏதாவது சொல்லி என்னை குழப்பிக்கிட்டே இருந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா எல்லாம் முடிச்சும் தன்னால அவுருது. திருமூர்த்தியும் அரவிந்தும் பண்ண திருட்டுத்தனத்துல திருமூர்த்தி மாட்டிக்கிட்டு தம்பியை காட்டி கொடுக்கல. ஆனந்தியால பிரச்சனைன்னு அவளை கொல்ல பார்த்துருக்காங்க. நீ இப்போ ப்ரொடக்ஷன் ஹெட் ஆனது அரவிந்துக்கு பிரச்சனை. அதனால உன்னை வேலையை விட்டு அனுப்ப பிளான் பண்ணியிருக்கான். அரவிந்த் சாரை காப்பாத்தணுந்தே திருமூர்த்தி தேவையில்லாம ரகுதே என் தம்பின்னு சொல்லி குழப்பிட்டு போயிருக்கான். எல்லா உண்மையும் கண்ணுக்கு முன்னாலதான் இருக்கு. ஆனா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுல்ல மாப்ள. அதான் இப்போ எல்லா உண்மையும் புரிஞ்சிருச்சுல்ல. சீக்கிரமே இருட்டுல இருக்கிற எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான். நீ கவலைப்படாத. வா, நீ வந்து சாப்பிடு வா. இல்ல இல்ல வேணாம், விட்டுருங்க. எனக்கு நிஜமாவே பசிக்கல. உங்களுக்கு வேணான்னா எனக்கும் வேணாம். அப்ப எனக்கும் வேணாம். ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாது. டேய், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆனந்தி, நீ சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம என்னால நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்னு அந்த குற்ற உணர்வு எனக்கு வேணுமா? அது வேற என்னை கஷ்டப்படுத்தணுமா? தயவு செஞ்சு போய் சாப்பிடுங்க, போங்க. டேய், போட்டு போடா. ஆனந்தி வா வா. ஓ ஆனந்தி. சார், நீங்க வரலனதும் அவ்வளவுதான். என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் சார். ஆனா லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சு அந்த கேமையே மாத்தி மொத்தமா அடிச்சு துவச்சிட்டீங்களே சார். எப்படி சார், எப்படி சார் உங்களால இதெல்லாம் முடியுது? அந்த ரகசியம் தெரிஞ்சா நீங்க சேல்ஸ் சிஇஓ ஆயிருக்க மாட்டீங்களா கருணாகரன் சார்? சேல்ஸ் சிஇஓவா? நான் ப்ரொடக்ஷன் ஹெட்ல இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஹெட்டா இறங்கல்ல செஞ்சிருக்கேன். ஆனா இருந்தாலும் நீங்க ரொம்ப மூலக்காரர் சார். எல்லாருமே மூலக்காரங்க தான் கருணாகரன் சார். ஆனா அந்த மூளையை யார் சீரியஸா யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும். நான் நினைச்சா இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக முடியும். ஏன் சேர்மனா கூட ஆக முடியும். ஐயோ சார், சார் முடியும் சார். உங்களால தாராளமா முடியும் சார். கொஞ்சம் கூட அசராம நின்னு அந்த அன்புவை காலி பண்ணீங்க பாருங்க. பார்க்க எப்படி இருந்து தெரியுமா சார்? அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருந்தது சார். நீங்க பேச பேச ஒவ்வொரு கேள்வியா கேட்க கேட்க அந்த அன்பு தலை குனிஞ்சு அப்படியே நின்னா பாருங்க சார். அது கூட எனக்கு சந்தோஷம் இல்ல சார். ஆனா மகேஷ் சார் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம தலை குனிஞ்சு நின்னாரு பாருங்க. இப்படிலாம் ஒரு காட்சியை என் வாழ்க்கையில பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். அப்படியே விசுரூபம் எடுத்துட்டீங்க சார். ஆனா சார், என்னதான் சார் நடந்துச்சு? எப்படி சார் நிலைமைய அப்படியே உல்டா வாக்கி தலைகீழ மாத்துனீங்க? கருணாகரன் சார், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம நிலைமை தலைகீழா மாறி இருக்கும். ஐயோ, அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க அந்த அன்பும் ஆனந்தியும். என்ன சார் சொல்றீங்க?
என்ன என்ன சார் செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்களா? அந்த முட்டா பையன் சேது இருக்கானே, அவ இவங்க 2 பேர் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டான். ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அந்த சேதுவை நான் மட்டும் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தேன், நம்ம 2 பேரும் களி தின்ன தான் போயிருப்போம். ஐயோ சார், என்ன சார்? ஏய், ஏய். அன்னைக்கு வண்டியில சரக்கு ஏத்தும் போது பெட்டியை மாத்தி வச்சது நீதானே? நாம விசாரிச்சாலாம் உண்மையை சொல்ல மாட்டான். போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். நான் தான் தப்பு பண்ணேன் அன்பு. சொல்றா, யாரா செய்ய சொன்னது? அரவிந்த் சாரும் கருணாகரன் சாரும் தான். அரவிந்த் சாரு, சார் எல்லாத்தையும் சொல்லிட்டியாடா? சார் இல்ல சார், நான் எதையும் சொல்லல சார். ஏய், என் மூஞ்சில என்ன கேன பையன் எழுதி ஒட்டியிருக்கா? என்ன பேசிட்டு இருந்த? சொல்றியா? சொல்றா. அன்புக்கும் ஆனந்திக்கும் என் மேல சந்தேகம் வந்துருச்சு சார். இப்ப நான் எதுவும் சொல்லல சார். ஆனா சொல்றா. சார் நாளைக்கு கம்பெனில எல்லாரும் முன்னாடியும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லணுமா சார்? இல்லனா போலீஸ புடிச்சு கொடுத்துறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சார். எப்படா மாட்ட நீ? எப்படி கண்டுபிடிச்சாங்க? சார், பணம் தேவைப்பட்டுச்சுன்னு அன்னைக்கு கம்பெனில சாவித்திரியோட பணத்தை நான் தான் சார் திருடிட்டேன்.